தைலாண்டில் தான் இதெல்லாம் நடக்குது. ஷேர் ஆட்டோ மாரி இங்கே வந்து ஷேர்டு வேனு பாருங்க. வெக்க வர்றான் போல. வரான் ஏ ஏ ஏ சாயோ சாயோ. அட போய் ஓட்டிட்டு அப்படியே போயிட்டான் பாருங்க. இந்த சைடு ஃப்ரீ 9 to 6. ஐயோ இது தெரியாமல் போச்சு. ஃப்ரீ அங்கே. இங்கே பாருங்க லைஃப் ஜாக்கெட்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குங்க இந்த உடுமைங்க. 2 சண்டை போட்டுச்சு இப்போது. ஒன்று வந்து இங்கே இருக்குது எட்ஜில். அங்கே பாருங்க ஒன்று நீந்து அந்த பக்கம் போது பாருங்க. 2 சண்டை போடுதுங்க பாருங்க. அங்கே ஒன்று போது பாருங்க. இப்படி இந்த பார்க்கை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். குழந்தை முதல் கொண்டு வாக்கிங் வந்திருக்குது, விளையாட வந்திருக்கு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விளையாட்டு சாமான்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு. இந்த சைடில் வந்து பெரியவங்க தான் சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்லேயும் அந்த பேட்மிண்டன் யார்டெலாம் இருக்குது. அங்கே பாருங்கள் பெரியவங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் பேட்மிண்டன் விளாட்ல, கால்லே அடிச்சு வாலிபால் விளாட்றாங்க. வாலிபால் எப்படி கையில் தட்டி விளாடுவோம், அவங்க வந்து கால்லேயும் முக்கால்வாசி அடிச்சு விளாட்றாங்க. அங்கே போகிறாங்க பாருங்கள். அங்கே தானே விளையாடிட்டு இருக்காங்க. அதான் இங்கே பாருங்க எப்படி ஆடுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் காலில் அடிக்கிறார் பாருங்க. சூப்பரில் அப்பா அதே மாதிரி பறந்து பறந்து ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறாங்களே. பாடி அந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குங்க அவங்களுக்கு இந்த வயசுலேயும். இந்த வயசுலேயும் நம்மளால் ஒன்றும் முடியல. இங்கே பாருங்கள் இந்த இடத்தாண்ட குழந்தைங்களுக்கான பிரத்யேகமான விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் குழந்தைங்கள தான் அவ்வளோ காணும். தைவான்லாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு குழந்தைங்க எக்கச்சக்கமாக இருக்குதுங்க, விளையாடிக்கிட்டே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரியவங்க தான் உட்காந்துருக்காங்க ஊஞ்சலில். குழந்தைங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் வந்து டியூஷன் போவாங்களா ஃப்ரைடேனால என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வீக்கெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து நார்மல் நாளில் வீக் டேயில் ஃப்ரைடே அதுமா இப்படி தான் இருக்குது. ஃப்ரைடே என்னாலுமே ஹாலிடே ஆரம்பிச்சிச்சுல்ல. பட் இருந்தாலும் வந்து டியூஷன்லாம் அனுப்புகிறவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக நீ போய் தான் ஆகணுன்றதாங்க. இங்கே பாருங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஃபாரினர் குழந்தைங்க அவங்கெல்லாம் கூட இருக்காங்க. இங்கே லோக்கல் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க இந்த பைசைக்கிள்லாம் ஓட்டுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் அப்படியே சும்மா ஆர்ப்பரிக்கும் விதமாக பறந்து ஓட்டுவாங்களே படங்கள்லாம். ரேஸ் எல்லாம் ஓட்டுறவங்கலாம் இந்த டர்ட் ரேஸ்லாம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இது. இங்கே பாருங்க எவ்வளோ முரட்டத்தனமாக இருக்குது. மழை மாதிரி வருதுங்க. வா ஸ்லிப் ஆன சதறிடுவாங்க பாருங்க. இந்த பையன் ஓட்டுறான் பாருங்க. ஆகா வரானுங்க தம்பிங்க வரானுங்க. வாண்டுங்களே ஓட்டுதுங்க. இவ்வளோ ஹைட்டு எப்படி ஏற்றி இறக்குதுங்க பாருங்க ஓட்டுதுங்க பாருங்க. நான் ஏறி இறங்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டாக ஏறுதுன்னு. இங்கே பாருங்க சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க தம்பிங்க. ஆகா பாருங்க தள்ளுறானுங்க அப்படியே காலிலே ஒரு தள்ளி ஏற்றிடுறானுங்க. அப்புறம் அதுவாகவே சல்லுன்னு போகுது. இந்த பாருங்க வரான் பாருங்க தம்பி வரான் பாருங்க. ஏ நின்றுட்டான் வெக்க வர்றான் போல. வரான் ஏ ஏ ஏ சாயோ சாயோ. அட போய் ஓட்டிட்டு அப்படியே போயிட்டான் பாருங்க. இந்த சைடில் நடந்து வா அடுத்து அங்கே பாருங்க. அங்கே பாருங்க எவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு பாருங்க பசங்க. கரெக்டாக நிறுத்திட்டான் பாருங்களேன். இடிக்காமல் கரெக்டாக நிறுத்திட்டாங்க. சூப்பர்ல. ஆகா இது நல்லா இருக்கு. இதுமாரி ஏன் தைவானில் போடலன்னு தெரில. ஆனால் செம்மையாக இருக்குங்க. இது ஃபன் ஆக்டிவிட்டி இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஜாலியாக விளாடுதுங்க. இங்கே பாருங்க ஷேர் பண்ணுறாங்க. ஓட்டுறா தம்பி ஓட்டுறா. அப்படிதான் அடிச்சு ஓட்டுறான் தம்பி. இங்கே பாருங்க ரேஸு 3 பேருக்குள்ள ரேஸு. இந்த பையன் நடுவில் ஸ்டக் ஆகிட்டான் போல். இப்போ தான் ஓட்டுறா. வந்துடுவானா? ஆகா
அதான் இளங்கன்று பயமறியாதுன்னுவாங்களே, அதுதான் இது. இங்கே பாருங்க, அவ்வளோ எனர்ஜி அது எங்கிட்ட பசங்கிட்ட. இங்கே பாருங்க எத்தனை கிடக்கு பாருங்க அங்கே உள்ள. பாருங்க ஒன்றை பிடிச்சி அமுக்கிட்டு கிடக்குது. அது உள்ளே தண்ணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா. இன்னொன்று வந்து இப்போ தான் கிட்ட போகுது. என்ன நடக்கும்? ஒருத்தன் போட்டாங்க, கட் பண்ணிட்டு தொடர்ந்து போட்டுட்டேன். பாருங்க எகிரி எகிரி பஞ்சு பண்ணுறாரு போல. என்னதான் அது தம்பி பாயிடாப்புல. ஓகே சரி, அப்படியே போவோம். அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த பசங்க வெள்ளம் அண்ணன் ஏரியாவை கடந்து நம்ம இப்போ இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இங்கே நடுவில் ஒரு சின்னதாக கோயில் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அங்கே போய் பார்ப்போமா? அது உள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது போல். எல்லாத்தையும் வந்து கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளால் உள்ளே போயிடலாம். பிக்சர் எடுக்க முடியல, ஒரு வீடியோ எடுக்க முடியல. இப்போது திருப்படியும் இன்னொரு தடவை எப்போனாவது வந்தோம்னா, இந்த வேலை எல்லாம் முடிச்சுருந்தோம்னா அன்றைக்கி வந்து எடுப்போம். உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளே போயெல்லாம் எடுத்து காட்டுறேன், ஓகேங்களா? இன்றைக்கி நமக்கு சரிப்பட்டு வரல. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது எத்தா தண்டியாக இருக்குல்ல, கனமாக இருக்குது. மரம் அகலமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி, அங்கே போனால் என்ன, இங்கே ஒன்று இருக்குது, இதை காட்டுறவங்க. சரி போய் வாமா. இங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. உடற்பயிற்சி எல்லாம் கும்பலாக சேர்ந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரோலிங்காக போ. எப்படி சூப்பர் சூப்பர். வீட்லேயே முடங்கி கிடைக்காம இந்தமாரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணால் நல்லது தான். ஓகே, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இங்கே வாங்க. நம்ம இங்கேருந்து கொஞ்ச நேரம் வியூ பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் ஏரியா அதுதான். இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இப்போ க்ளோஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? போட்டிங் ஏரியா அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்காரு, அந்த சைடுக்கு தான். இவர் வந்து சன்செட்டை கேப்சர் பண்ணலான்னு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துக்கிட்டு இருக்காரு. அதான் இங்கே வரவங்க ஏதாவது போடுவாங்க நினைக்கிறேன். நல்லா அது வருது கரெக்டாக. நீயே ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்க எப்படி நடக்குது பாருங்க, வளைஞ்சு வளைஞ்சு. இது உள்ளதான் நம்மளால் போக முடியல. இங்கே வந்து வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தியானம் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இவங்களை அப்படியே கடந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மியூசிக் சிஸ்டம்லாம் அடுத்து வந்து போடுறாங்க பாருங்க. இவர் ட்ரெயினராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இங்கே வந்துருக்கவர். இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் நடக்குது. இப்போ நம்ம போட்டிங் ஏரியா கிட்ட வந்துட்டோம்.
இப்போ நம்ம அங்கே ஏதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது போட்டிருந்தா உங்களுக்கு எல்லாத்தையும் படித்து சொல்லிடுறேன், நான் கேட்டு கூட சொல்கிறேன். ஐயோ அவங்க பாருங்க பின்னாடி போய் உள்ள பார்த்தாங்க நேரம் வந்துட்டாங்க முன்னாடி. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாத்து மேடம் தான் பண்ணியிருக்காங்க. ஓ ஃப்ரீனே போட்டிருக்காங்க. என்ன ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க? ஃப்ரீ 9 to 6. ஐயோ இது தெரியாமல் போச்சு. ஃப்ரீ அங்கே. இங்கே பாருங்க லைஃப் ஜாக்கெட்லாம் கூட வச்சுருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பண்ணியிருக்கலாமே. நம்ம வரும்போதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் பே பண்ணோம். அதுமாரி இது ஓட்டினா டயர் ஆயிடுவோம் கொஞ்ச நேரத்தில். பெடல் பண்ணி உண்மையாலுமே நம்ப முடியலையே. நம்மலாம் தைவானில் பண்ணும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 600-700 செலவு பண்ணியிருப்போம். இதுக்கு 2 தடவை ஏதோ போனோமே ஞாபகம். ஃப்ரீயாகவே பண்ணுறாங்களா? நம்ப முடியவில்லை. கரெக்டாக இந்த போட்டிங் ஏரியாவுக்கு பேரலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே வர்றாங்க, வெளியும் போய்கிட்டு இருக்காங்க ஆட்கள். நடுவில் வந்து பூத்தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்தாண்ட சூப்பரான ஒரு பில்டிங் இருக்குது. அது என்ன பில்டிங் தெரியல, அழகாக இருக்குது. சூப்பராக ஒரு ஓட்டு வீடு மாதிரி பண்ணியிருக்காங்க. கிளாசிக்காக இருக்குது. அவங்க பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இது லைப்ரரி. அங்கே சூப்பராக இருக்குல்ல. பார்க் உள்ளேயே சின்னதாக ஒரு லைப்ரரி அருமையாக இருக்குது. டைமிங் போட்டிருக்காங்க. 5 மணி வரைக்கும் அதை போட்டிருக்குது. 7:30 கூட போட்டிருக்குது. சும்மா வாங்க உள்ளே போய் என்னன்னு கேட்போமே. இங்கே பாருங்கள் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் உள்ளே வந்து அலோவ் பண்ண முடியுன்றாங்க. மெம்பர்ஷிப் வந்து ஆனுவல் மெம்பர்ஷிப் ஃபீ வந்து இவ்வளோ போட்டிருக்காங்க 300. 60+ இயர்ஸ் ஓல்டாக இருக்கவங்களுக்கு வந்து 150. பாஸ்போர்ட்டை வச்சு கூட பண்ணிக்கலான்றாங்க மெம்பர்ஷிப்பு. நல்லா இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமாக தெரியல. அதனால் வந்து நம்ம இவங்களை தொந்தரவு பண்ண வேணாம். சரி நல்லா இருக்காண்ணா, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. ஓகே சூப்பராக இருக்குங்க. உள்ளே ஃபுல்லாக ஏசி தான். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க நம்ம இந்த பார்க்கை தான் அப்படியே ஒரு ஃபுல்லாக சுற்றி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. தைலாண்டில் இந்த லும்பினி பார்க் இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் நல்ல ஆக்டிவிட்டி பண்ணி பாடியை ஹெல்த்தியாக ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை விட்டு நம்ம உள்ளே வரும்போது இந்த சைடில் உள்ள ஆக்சஸே இல்லாத மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போவும் அதே தான் நினைக்கிறேன். நம்மளால் இப்போ வெளியில் போக முடியுமா இல்லையா ஒன்றும் புரியல. என்னடா இது அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ நம்ம திருப்படியும் அதே மாதிரி அவ்வளோ தூரம் நடந்து போகணுமா அப்படின்ற பேர் மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் வாய்ப்பே கிடையாது போல் வெளில போகிறதுக்கு. அந்த சைடில் ஏதோ இருக்குங்க கேட். ஐயோ தெரிஞ்சுன்னா நம்ம இந்த பக்கமே வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல, ஓகே நம்ம போகும்போதாவது இதை தெரிஞ்சுக்கிட்டோமே. ஏன்னா இந்த சீர்திருத்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியல ஒரு சில இடங்களில். ஓகேங்களா? நான் வந்து பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுவாங்க போல். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் உங்களுக்காக தான். தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடிக்கிற வெயிலில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணிக்கிட்டே வரேன். வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். நம்ம இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒரு நைட் மார்க்கெட் போக போகிறோம். அங்கே போயிட்டு எக்ஸைட்டிங்கான ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா?
இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி தான் போய்கிட்டு இருக்குது ஆம்புலன்ஸ் போல். டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு போடுது தாய்லாண்டில் பாருங்களேன். இது தாங்க நமக்கு வேணும். இந்த மாரி எனி வீல் அப்படின்னு பைக் ஸ்டேஷன் கிடைக்குது. இதில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டைம் ஃபார் ரைட் அ பைசைக்கிள் ஒன்லி 10 to 15 minutes தான் யூஸ் பண்ணுமா. ப்ளீஸ் ரைட் வித் அ காஷன், பி கேர்ஃபுல் ஆஃப் ரன்னர்ஸ், பெடஸ்ட்ரியன் அண்ட் வாட்டர் மானிட்டர்ஸ் கிராஸ் த ரோடு. ஓகேங்களா, நல்லா பார்த்து ஓட்டுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் ஐடி இங்கே போட்டிருக்காங்க. ஸ்டேஷன் இருக்குது போல், அந்தந்த ஐடியில் கொடுத்துருக்காங்க போல். இந்த ஸ்டேஷன் ஐடி ப்ளஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு இதேமாரி வேறு எங்கே ஸ்டேஷன் இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து சைக்கிளை பார்க் பண்ணணும். நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்குலாம் அங்கெல்லாம் விடக்கூடாது, பார்த்து வச்சுக்கணும். இது நம்ம யூஸ் பண்ண பார்ப்போம். ஆனால் இதுக்கு ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் ரெஜிஸ்டர்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாம் முடியும். இப்போ நமக்கு டைம் இல்லை, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நைட் மார்க்கெட் போயிட்டு வருவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து பொறுமையாக பண்ணுவோம் இதெல்லாம். மக்களே இங்கே பாருங்க, தாய்லாண்டில் தான் இதெல்லாம் நடக்குது. ஷேர் ஆட்டோ மாரி இங்கே வந்து ஷேர்டு வேனு பாருங்கள். பங்கு ஆட்டோ, அந்த காமெடி ஞாபகம் வந்துருச்சா? எல்லோரும் இறங்கி வந்துட்டாங்க, பே பண்ணுறாங்க பாருங்கள். சில்லறை வச்சுருக்காங்க போல், எல்லாருமே கையில் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு தெரில, கரெக்டாக 20 or 10 தெரில. சூப்பரு, டூரிஸ்ட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க.